இந்த பரந்தூர் நிலையத்துக்கு வந்து இப்ப இதை ஒரு அரசியல் பாக்குற மாதிரி விஜய் வந்து போய் போராட்டத்துல கலந்துக்கிட்டது எப்படி பாக்குறீங்க? அவர் இப்ப பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பெரிய புரிதல் இல்லைன்னு சொல்லி எதிராக சொல்லியிருக்காரு. ஏன்னா அதை பத்தி உள்ள பிரச்சனைகள் உண்மைதான். நீங்க அதிமுக கழகம் முதலமைச்சராக இருந்த பொழுது எடப்பாடியார் அவர்கள் இது மாதிரி பண்ணும்போது எதிர்த்தாங்க, இப்போ எதுக்குறாங்க. இப்ப புரிதல் இல்லை, வைக்கிறது இல்லைங்கிறது அவங்க கட்சியுடைய சார்பு. அதெல்லாம் தெளிவா ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க. விரைவில் அதுக்கு ஒரு நல்ல முடிவு. இந்த பரந்தூர் நிலையத்துக்கு வந்து இப்ப இதை ஒரு அரசியல் பாக்குற மாதிரி விஜய் வந்து போய் போராட்டத்துல கலந்துக்கிட்டது எப்படி பாக்குறீங்க? அவரை பற்றி நோ கமெண்ட். அவருடைய கட்சி அவர் எதோ பண்றாரு, நோ கமெண்ட். அதை பற்றி தனிப்பட்ட பேர்லாம் சொல்ல முடியாது. மொத்தத்துல தான் நாங்க பேச முடியும் தவிர அதை பத்திலாம் நாங்க சொல்ல. நிதி பற்றாக்குறைக்கு அதிமுக தான் காரணம். அதாங்க இப்ப நீங்க புள்ளி விவரமா இப்ப சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு தலைக்கும் 3000 சில்லற ரூபாய் 3 லட்சம் ரூபாய் இப்ப பாக்கின்னு சொல்லி இப்ப சொல்லியிருக்கிறேன். நீங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஆதாரமா 10 வருஷமா அம்மா இருந்தப்போ சரி, இப்ப எடப்பாடியா இருந்தப்போ சரி, நாங்கள் வாங்கிய கடன் 4 வருஷத்துல இவங்க வாங்கிய கடன் 3 லட்சத்து ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கு நமக்கு விழுந்திருக்கு. அதான் இவங்களோட ஆட்சியுடைய லட்சணம். முறையற்றது, ஆள தெரியாத தன்மை, அதை பூசி பழுகிறாங்க. ஆளுநர் தனக்குரிய கடமையை செய்யலன்னு சொல்லி சபாநாயகர் அப்பா சொல்லியிருக்கிறார். சபாநாயகர் ஸ்டாலின் திரு முதலமைச்சர் அவர்கள் அவர் ஒரு மனிதனாகவே மதிப்பதில்லை. எங்களை பொறுத்தவரை சட்டத்தின்படி ஆளுநரை மதிக்கிறோம். அவர் செயல்பாடுகள் சட்டத்துக்கு உட்பட்டிருந்தால் ஆதரிக்கிறோம். அதை பற்றி நோ கமெண்ட். ஆளுநர் குழுவினுடைய தேநீர் விருந்துல வந்து நாங்க மாணவர் சொல்லுக்கு யாரும் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி செல்வ பிரிந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுல அதிமுக கலந்துக்க வாய்ப்பு இருக்காங்க. எங்களுக்கு அதை பத்தி பேச்சே இல்லை. ஆளு அவர் கேட்கிறாரு, அவரை போய் கேளுங்க. எங்களுக்கு அந்த பேச்சு நாங்க அதை சொல்லவே இல்லை. ஒண்ணுமே பதில். எங்க அழைப்பு வந்துட்டா பொண்ணுன்னு எங்களுக்கு அது தெரியாது. வாங்க இங்கிட்டு வாங்க, வாங்க தம்பி இங்கிட்டு வாங்க. 20 நிமிஷம் முதல்வர் பேசுறாரு. அதுல 15 நிமிஷம் நலத்திட்ட உதவி, 5 நிமிஷம் எதிர்கட்சி பற்றி பேசினாரு. 20 நிமிஷத்துல பல கோடி ரூபாய் நலத்திட்ட உதவி வழங்க முடியுமா சார்? அது சாத்தியம்? அதான் முடியாது, நீங்களே சொல்றீங்கல்ல. சாத்தியமே கிடையாது. ஒரு போக்குல கணக்கு எழுதுறது தானே. 20 நிமிஷத்துக்கு இவ்வளவு பல கோடி செலவு சார். பல கோடியாங்க. நீங்க அங்க அவங்க ஒவ்வொரு செலவுகளும் பார்த்தா சொன்னலங்க. வெறும் 80 கோடியில் அவங்க அப்பாவுக்கு பேனா வைக்கிறாரு. மனசாட்சி ஒன்றும் வைப்பானாங்க. ஒரு ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வைக்கலாம், 1000 ரூபாய்க்கு வைக்கலாம். அது மாதிரி வைக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம்?